அனுப்பிச்ச போய் சேர்ந்துச்சாப்பா? ஃபோன் பண்ணி கேட்டுறீங்க. என்னம்மா தனியா இருக்கா? அம்மா இல்ல? அம்மா உள்ளதான் இருக்காங்க. என்னன்னு போய் பாரு. என்ன பிரச்சனை? ஏன் சத்தம் போடுறீங்க? அமைதியா இருங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இருங்கயா, கூப்பிடுறேன். ஐயா, என்ன ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க மட்டும் ரகலை பண்ண வரல. உன் பொண்ணு தான் எங்க வீட்ல எரிச்சு சாம்பலாக்கிட்டு வந்திருக்கா. என்னம்மா வளர்றீங்க? அமைதியா என்னம்மா இது? அப்பா தாரணி எப்படி வர பாத்தியா? சம்பூர்ணம் என்னது? ஏதோ விளையாட்டு புத்தியில தப்பு பண்ணிட்டா. அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்புங்க. இவர்கிட்ட என்ன பேச்சு? வாயா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். எல்லாரும் வாங்க. வாங்க போலாம். போலீஸ் ஸ்டேஷன் போனா வீடு என்ன உங்க அப்பனா கட்டி தருவான்? கொழுப்பெடுத்து போய் வீட்டை எரிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு. என்னங்க பேசாம இருக்கீங்க? பதில சொல்லுங்க. வேணும்னா பண்ணுவாங்க, தெரியாம பண்ணிடுச்சு. என்னையா பண்ண அதுக்கு? நீ பணக்காரன் தான் உன்னோட வச்சுக்கியா? வீடெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உன்கிட்ட என்ன பேச்சு? உன் பொண்ணு அனுப்பு. நாங்க பஞ்சாயத்து வச்சு பேசிக்கிறோம். என் பொண்ணை தொட்டிங்க, நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். ஏதோ குடிசை எரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க பதிலுக்கு. எல்லாம் தான் போச்சு. இனி உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? உன் பொண்ணு அனுப்பு. பஞ்சாயத்து வச்சு நாங்க பேசிக்கிறோம். அனுப்புங்க. என் உயிரே போனாலும் பஞ்சாயத்துக்கு என் பொண்ணுங்க வர மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வீடு தானே போச்சு? எத்தனை வீடு சொல்லுங்க, கட்டி தரேன். இவங்க யார் தெரியுமில்ல? சுந்தரத்தோட பொண்ணுங்க. இவங்களா பஞ்சாயத்துக்கு வரதாவது? எரிஞ்சது குடிசை வீடு தானேயா? பதிலுக்கு நான் கான்கிரீட் வீடே கட்டி தரேன். ஒரு வீடா, ரெண்டு வீடா? 10 வீடுயா? ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாவியா? எத்தனை லட்சம் ஆனாலும் கட்டி தரேன். ஏங்க 10 வீடுங்க, காசுக்கு எங்கெங்க போறது? காசா முக்கியம்? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. பஞ்சாயத்து முன்னாடி என் பொண்ணுங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாது, அவ்வளவுதான். ஐயா, ஐயா, 10 வீடுனா 30 லட்சங்க ஐயா. ஐயா கொஞ்சம் என் பொண்ணுங்களுக்கு இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இத பாருங்க, 10 வீடு இல்ல, எத்தனை வீடு எரிஞ்சிருந்தாலும் நான் கட்டி தரேன். இந்த சுந்தர் சொன்ன வார்த்தையை மீற மாட்டாங்க. தைரியமா போங்க. ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருன்னா கண்டிப்பா செய்வாரியா. போங்க. ஐயா அவசரப்பட்டு வாய் விட்டீங்களே ஐயா. 30 லட்சங்கிறது கஷ்டமாச்சுங்களே. பெரிய தொகை தான், பார்க்கலாம். இந்த மாதிரி அனாவசிய செலவெல்லாம் தேவைங்களா? அதுக்கா பஞ்சாயத்து முன்னாடி என் பொண்ணுங்களை தலை குனிஞ்சு நிக்க சொல்றியா? அது இல்லைங்க ஐயா. எல்லாம் இவளால வந்தது. கேட்டி, இப்படி பண்ணு. செய்யப்படும். இதெல்லாம் தேவையில்லாத செலவு. அம்மா, கேட்டி, இப்படி பண்ணு. எதுக்கு சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற? 30 லட்சத்துக்கு எங்கங்க போறது? இவ்வளவு இரு. அது ஏன் பிரச்சனை? அவ வேணும்னு பண்ணா, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. காசு போகுதுங்கிற ஆத்திரத்துல அவளை அடிச்சா, நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். நீ போமா சத்யா, அவளை சரிப்பா வாடி. முருகேசா ஐயா சொன்னபடியே வீடை கட்டி கொடுத்துருவோம். எத்தனை நாள்ல முடியும்னு விசாரிச்சு சொல்லு. சரிங்க. நடேசா? தெரியலையேம்மா. வாங்க வாங்க. நீங்க? நடேசன்ங்கிறது நான் தான். நீங்க? நான் அன்னபூரணி, கோயம்புத்தூர்ல இருந்து ஓ, வரேன். கார்த்திக் தம்பியோட. ஆமா, ஆமா. ஆமா, இவங்க அந்த தம்பியோட அம்மா. வாங்க, உங்களை இங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. மன்னிக்கணும், உங்களை யாருன்னு தெரியாம வெளியே நிக்க வச்சு பேசிட்டேன். முதல்ல உட்காருங்க. இவங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு மனசுல பட்டது. வணக்கம்மா. இவ என் மனைவி தேவகி. வணக்கம். தேவகி, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. ஒண்ணும் வேண்டாம். உங்க பொண்ணை முதல்ல பார்க்கணும். பொண்ணு வீட்ல இருக்கால? இருக்காங்க. தேவகி, 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ மிஸ்டர், எப்படியும் ஒரு வாரம் 10 நாள்ல உங்க ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நானும் வெயிட் குறைச்சிடுவேன். ஓகேவா? ஏய், போதும்டி நீ குதிச்சது. இப்படி போட்டோவை பார்த்தே பேசிட்டு இருந்தா போதுமா? உன்னை பார்க்க கார்த்திகோட அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? அவரோட அம்மாவா? ஆமாண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. வா சீக்கிரமா சாரி மாத்திக்க வா. பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு தம்பி சொல்லவே இல்லைங்க. வழி தவறி எதேச்சியா வந்தா மாதிரி வந்துட்டு காபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, பொண்ணு பார்க்க தான் வந்தேன், பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவன் எப்பவுமே அப்படிதான், ரொம்ப குறும்புக்காரன். இவதாங்க என் பொண்ணு சத்யா, காலேஜ் படிச்சிருக்கா. வணக்கம். போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அதுக்குள்ள என்ன அத்தைங்கிறா? அவளையே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவதாம்மா என் ஒய்ஃப். 2 பேரும் முடிவே பண்ணிட்டீங்களா? கடவுள் விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, பாப்போம். நல்லாரு போய் அப்படி நில்லுமா. சரிங்க அத்தை. அவசரப்படாத. அத்தையா இல்லையான்னு இனிமேதான் முடிவு பண்ணணும். எனக்கு சுத்தி வளைச்சு பேச பிடிக்காது. மேற்கொண்டு பேசலாம்ல? பேசலாமா? எனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா கார்த்திக் மேற்கொண்டு பேசுங்கன்னு சொன்னான். அதனாலதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். தரகர் எங்க குடும்பத்தை பத்தியும் என்ன பத்தியும் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. நிறைய சொன்னாமா, நிறைய சொன்னா. நானும் விசாரிச்ச வகையில உங்க குடும்பம், உங்க குணம் இத பத்தி ஓஹோன்னு சொன்னாங்க எல்லாரும். நல்ல குடும்பம், தைரியமா உங்க பொண்ணை கொடுக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் தம்பி கார்த்திய பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல. ஏன்னா அவர் எங்க கிட்ட பேசின விதம், பழகின முறை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா, உங்களுக்கும் என் பொண்ணை பிடிச்சிருந்தா? பொண்ணை பார்த்த உடனேயே என் மனசுக்கு பிடிச்சு போச்சு. பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். கொஞ்சம் இருங்க. நான் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். நிச்சயம் பண்றதுன்னா அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குல்ல, அத பேசணும்ல. என் மகனுக்கு எத்தனையோ வசதியான இடத்துல இருந்தெல்லாம் ஜாதகம் வந்தது. பொண்ணு எடுக்கிற இடத்துல குடும்பமும் நல்லா இருக்கணும், எங்க வசதிக்கேத்த இடமாவும் இருக்கணும். அதனாலதான் இத்தனை நாள் இவ்வளவு பொறுமையா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, தரகர் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் வசதிக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணுக்கு நல்லா சீர் செய்யறேன் சொன்னாருங்க. ஆனா நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு பண்ணுவீங்கன்னு முன்கூட்டியே பேசி முடிவு பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு பண்ணாம வேற யாருக்குமா பண்ண போறேன்? நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா அதுபடி செஞ்சிடலாம். நான் பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கலைங்க. ஆத்தூர் ஜமீன் குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு 500 பவுன் நகை, வெள்ளி பாத்திரங்களும், பாஷ் அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு ஒரு ஆடி காரும் 50 லட்சம் ரொக்கமா கையில தர்றதா சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன தரேன்னு சொன்னாங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும். நான் உங்களை வற்புறுத்தி வரதட்சணையா கேக்குறேனேன்னு என்ன ஒரு பேராசக்காரின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காகத்தான். நாலு பேர் விசாரிச்சாலும் வசதியான வீட்டு பொண்ணு சீர்சனத்தையோட வந்திருக்கான்னு உங்க பொண்ணத்தான் பெருமையா பேசுவாங்க. அதானே பெத்தவங்களுக்கும் சந்தோஷம். ஆத்தூர் ஜமீன் அளவுக்கு உங்களால பண்ண முடிஞ்சா உடனே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுமா. அவ சந்தோஷத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம். எதுக்கும் வீட்டுல எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவு சொல்றோம். ஒன்னும் அவசரம் இல்ல. எல்லாரும் கலந்து பேசி நல்ல முடிவா சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசலாம். சத்யா, அந்த பூவை எடுத்துட்டு வாமா. உட்காரு. திரும்பி உட்காரு. தேங்க்ஸ் அத்தை. அப்ப நான் கிளம்புறேன். வாங்கம்மா. தேவகி, அந்த அம்மாவுக்கு சத்யாவே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அநேகமா இந்த இடம் கண்டிப்பா முடிஞ்சிடும். இப்பவே அத்தை அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாளே. அத்தை அத்தைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்களா? நீ அத்தைன்னே கூப்பிட்டுக்கோ. என்ன இருந்தாலும் கார்த்திக் உன் வருங்கால புருஷன், அந்த அம்மா உன் வருங்கால மாமியாரு. இந்த முறை சரியா லோட் அமையல, அடுத்த முறை சரி பண்ணிடலாம் முதலாளி. வரட்டுங்களா? வாங்க வாங்க. சொல்லுங்கய்யா. என்ன முருகேசா, வண்டியில அப்படி அப்படியே நிக்குது? ஈரோடு லோடு அனுப்பல? இல்லைங்கய்யா, டிரைவர் பையன் கல்யாணம்னு 10 நாள் லீவ்ல ஊருக்கு போயிருக்கான். வேற டிரைவருங்க 10,000 20,000 அட்வான்ஸ் கேட்கறாங்க. தரலான்னா அதுக்கு ஆள் கிடைக்கலங்க. 10,000 20,000 அட்வான்ஸ் கொடுத்தாவது டிரைவர் வச்சுட்டு தானே ஆகணும். லாரிலாம் சும்மா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கோம், டியூ கட்டணும். அட்வான்ஸை கொடுத்தோல, வேற வழி கிடையாது. ஐயா, ஒருத்தன்னா பரவாயில்ல, எல்லாரும் கேட்பானுங்களே. 3-4 லட்சம் ஆகும், அவ்வளவு இல்லைங்களே.
ஃபைனான்ஸ் வாங்கியாவது கொடுக்க வேண்டியதான். ஐயா தப்பா நினைக்காதீங்க, நாம ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கோம். இதுக்கு மேல வாங்கினா நம்மளால தாங்க முடியாதுங்க. ஐயா இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். கொஞ்ச நாளாவே நம்ம கிட்ட நிதி நிலைமை சரியில்லைங்க. இப்பெல்லாம் பிசினஸ்ல வரவை விட செலவு தாங்க அதிகமாகிட்டே போகுது. எல்லாத்தையும் கடன் வாங்கி தாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கட்டும், உலகத்துல உள்ள எல்லா பணக்காரரும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கான். கடன் வாங்காம எவனாச்சும் பிசினஸ் பண்றானா சொல்லு? அதுக்கு இல்லைங்க, பண விஷயத்துல நீங்க அவசரப்படாம நிதானமா முடிவெடுத்தா நல்லா இருக்கும். பாப்பாக்கு கார் வாங்கி கொடுத்தது இந்த 6-7 மாசத்துல ஏகப்பட்ட செலவா இருக்கு. அது இல்லாம 2வது பாப்பா விளையாட்டா செஞ்ச காரியத்தினால குடிசைகள்லாம் எரிஞ்சு போச்சு. நீங்க வேற கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கறதா சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒரு 30 லட்சம் செலவாகும். என்ன பேசுற? அவங்க அண்ணாடம் காய்ச்சிங்க, வீடு இல்லாம என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வீடு கட்டி தரதானே முறை. சரிதாங்க, நஷ்டகீடு என்னவோ அதை பைசல் பண்ணிருக்கலாம். இல்லனா பதிலுக்கு புது குடிசை போட்டு கொடுத்துருக்கலாம். கான்கிரீட் வீடு கட்டி தரேன்னு சொல்லி இப்ப செலவை எழுதிட்டீங்களே ஐயா. இப்ப சத்யாவுக்கு கல்யாண ஏற்பாடு வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுல முதல் சுபகாரியம், அது நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கும் கடன் வாங்கி தான் ஆகணும். அட சும்மா கடன் கடன் அதே பேசிட்டு இருக்காதயா. 50 லட்சம் 60 லட்சம் ஏற்கனவே கடன் இருக்கு. மேற்கொண்டு 50 லட்சம் 60 லட்சம் கடன் வாங்கணும், அவ்வளவுதானே? இல்லைங்கய்யா, அந்த குருமூர்த்தி கிட்ட வாங்கின கடனை சேர்த்தா இப்பவே கோடியை தாண்டிடுச்சு. இருக்கட்டியா, எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும்யா. தொழில் மேல நம்பிக்கை இருக்கு, கயிறு பிசினஸ் இருக்கு, செங்கலுக்கு நல்ல ஆர்டர் இருக்கு, லாரி பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடிச்சு புடிச்சு வேலை பார்த்தா எல்லா கடனையும் வட்டியோட அடைச்சிடலாம்யா. இல்லையா, கஷ்டம் கஷ்டம்னு அதே யோசிச்சா எவனாலையும் முன்னேற முடியாதுயா. யானையில விட்டதை பூனையில பிடிக்கணும், அதான் என் வியாபாரம். இங்க வெறுங்கையோட வந்தவனா எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கன்னா அதுக்கு என்ன காரணம்? என் தொழில் மேல உள்ள நம்பிக்கை. என்னால கோடி கோடியா கடன் வாங்கவும் முடியும், வாங்கின கடனை அடைக்கவும் முடியும், அதுக்கு மேல சம்பாதிக்கவும் முடியும். உங்களால முடியும்யா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்மளால சம்பளம் கொடுக்க கூட. சும்மா சொன்னதே சொல்லி குழப்பிட்டு இருக்காதயா. உள்ள வயா, நிறைய வேலை இருக்கு. ஐயா நம்ம சத்யாவுக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சலான்னு பாக்குறேன். வந்திருக்கிற வரன் நமக்கு ஏத்த இடமா தோணுது. ராத்திரிலாம் தூக்கமே இல்ல. வர வழியில கோயில பூ போட்டு பார்த்தேன், சம்மதம்னு வந்துச்சு. அதான் மனசு பரபரங்குது. அந்த கேலண்டர் எடு, நாள் நல்லா இருந்தா இன்னைக்கே மாப்பிள்ளை விட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல, தரகர் மலைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும்னு சொன்னீங்களே. நீ கேலண்டர் எடு, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நல்ல காரியம் தள்ளி போடக்கூடாது. சரிங்க. இன்னைக்கு பூச நட்சத்திரம், அமிர்த யோகம், நாள் நல்லா இருக்கு. முருகேசா, இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமே. ஐயா தடங்கல் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அம்மா சொன்னபடி 4 பேர்ட்ட விசாரிச்சுட்டு நிதானமா பண்ணலாமே. அட எதை உடனே பண்ணணும், எதை விசாரிச்சு பண்ணணும் எனக்கு தெரியும். 4 நேரம் கூடி வரப்ப எதையும் யோசிக்க கூடாது. டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அக்கா சீக்கிரம் வா. இந்தா இதான சாப்பிடு. ஹலோ, அப்பா தான் பேசுறேன். அம்மாட்ட கொஞ்சம் ஃபோன் கொடு. என்னப்பா அம்மாவை சமாதானப்படுத்த போறீங்களா? சமாதானம் பண்றது அவ என்ன வெளியாளா? என் பொண்டாட்டிமா, போனை கொடு. சரிப்பா. அம்மா, அப்பா ஃபோன். என்னவா? வாமா, இந்த பேசு. சொல்லுங்க. சம்பூர்ணம், நான் இப்பதான் கேலண்டரை பார்த்தேன். நாள் நல்லா இருக்கு. நாம இன்னைக்கே போய் மாப்பிள்ளை விட்டு பார்த்துட்டு வந்துருவோம். ஏங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் அவசரம் தானா? இது பொண்ணோட கல்யாண விஷயங்க. தரகர் தான் 2-3 நாளா மலைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் பையன் எப்படிங்கறத விசாரிக்கணும். குடும்பம் நல்லதா கெட்டதான்னு 4 பேர்கிட்ட கேட்கணும். எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணலாங்க. பெத்தவங்க இருக்கும்போது நம்ம ஏன் மத்தவங்களை விசாரிக்கணும்? அப்படியே விசாரிச்சாலும் தரமான குடும்பம், தங்கமான பையன், கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொண்ணை கொடுக்குற நாம தான் பையன் எப்படி, குடும்பம் எப்படின்னு நேர்ல போய் விசாரிக்கணும். ஏங்க, அதுக்குன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராம முதல்ல நாம எப்படிங்க? உங்ககிட்ட எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டை போய் பாக்குறோம். இடம் பிடிச்சிருந்தா பேசி முடிக்கிறோம். 10 நிமிஷத்துல வரேன், ரெடியா இரு. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே தலைக்கு மேல கடன் இருக்கு, எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறியா? கல்யாண செலவுகளை நான் பாத்துக்கிறேன். இங்க தொழில் பண்றது எவ்வளவு தேவையோ அதை நம்ம பைனான்சியர் மாணிக்கத்தர் வாங்கிக்க. அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன், நீ வாங்கிக்க. ஐயா, அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய வாங்கியாச்சு, இனிமே தரமாட்டாருங்க. என்ன அது? வாங்கின கடனை வட்டியோட திருப்பி தரதானே போறோம். நம்மகிட்ட கடனை தவிர வேற என்னதான் இருக்கு? காசை புரட்ட வேற வழி இல்லையா?
எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லைங்க. என்னங்க அது, குருமூர்த்தி நேர்லயே வந்துட்டாரு. 6 மாசம் டைம் கேட்டிருந்தேனே, நீ சொல்லலையா? அவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்கலங்க. பணம் வேணும்னு விடாப்படியா நிக்கிறாரு. இப்ப நேர்லயே வந்துட்டாரு. வணக்கம். என்ன சுந்தரம், நல்லா இருக்கல்ல? நல்லா தாங்க இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க தான் வந்திருக்கேன். 3 மாசம் வட்டி, 25 லட்சம் ரூபா அசல், எண்ணி எடுத்து வை, போய்கிட்டே இருக்கேன். இது பாருப்பா, 6 மாசம் டைம் கொடுப்பா, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். எதுக்கு? நிறுத்தி நிதானமா நெத்தில நாமம் போடுறதுக்கா? பொண்ணுக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, அதுக்கெல்லாம் இருக்கு, எனக்கு கொடுக்க கஷ்டமா? இதோ பாரு, நீ காரை வாங்கு, கப்பலை வாங்கு, என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. என்ன நம்பிக்கை இல்லாம பேசுற? என் காசெல்லாம் லாரி, செங்கல், கயிறு, பிசினஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்ப தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கு, கஷ்டங்கிறனாலதான் டைம் கேட்கறேன். வந்தா நான் திருப்பி கொடுத்துட மாட்டேன். அப்படிங்கிற? ஏண்டா அண்ணா, காசு கேட்க வந்தோமா இல்ல இவர் கஷ்டத்தை கேட்க வந்தோமா? காசு தானே கேட்க வந்தோம். இங்க பாரு சுந்தரம், உன் சரித்திரம், பூகோளம், விட்டது கெட்டது இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. மாசம் தவறாம வட்டி கட்டிடுன்னு சொன்னியே, அந்த வாக்கு என்னாச்சு? நான் இது வரைக்கும் சொன்னபடிதான் நடந்துட்டு இருக்கேன். இப்ப நடக்கலையே. 3 மாசமா வட்டி வரலன்னு தானே நான் வந்திருக்கேன். புது பணக்கார உன்னை நம்பி பணம் கொடுத்தா திரும்ப வராதுன்னு மத்த பைனான்சியர் எல்லாம் பயந்தாங்க. அதையும் மீறி அடமானம், பாண்டு பத்திரம், கையெழுத்து, தலையெழுத்துன்னு ஒண்ணு வாங்காம நான் உனக்கு கொடுத்தேன். எதை நம்பி? நான் வெள்ளாமைக்கு கடன் கொடுத்தா விளைச்சல நம்ப மாட்டேன். விளையிற மண் இருக்கே, அதைத்தான் நம்புவேன். வானம் பொழியில பூமி விளையிலன்னு என்கிட்ட வசனம் எல்லாம் பேசக்கூடாது. கொடுத்த கடனுக்கு நிலத்தை எழுதி வாங்கிடுவேன். சொல்லு, பேசாம இருக்க, பணத்தை எப்ப கட்டுற? 2 நாளாவது டைம் வேணும். இத்தனை நாள் ஒழுங்கா கட்டினீங்கிற ஒரே காரணத்துக்காக 2 நாள் டைம் தரேன். பணத்தை ஒழுங்கா செட்டில் பண்ணிரு, இல்லனா நேரா வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி பொண்ணுங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணிடுவேன். அப்படிலாம் செஞ்சிடாதப்பா, 2 நாள்ல நிச்சயமா தரேன். நம்புறேன். உன்ன மாதிரி ஆளுங்களாம் மானத்துக்காக உசிரியே கொடுப்பீங்க. சொன்னபடி செஞ்சிரு, இல்லனா உன் மானம், உன் குடும்ப மானம் போயிடும். வாங்கடா. எப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு போறான் பாரு, மனுஷனா அவன். சை. ஐயா ஐயா, என்னாச்சு? என்னங்காச்சு? மூச்சு இருங்கய்யா, தண்ணி குடிங்கய்யா, சரியாயிடும். வேணாம், ஹாஸ்பிட்டல். மெதுவா வாங்க, பார்த்து மெதுவா.